இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏன்? இந்த டைட்டிலை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த தம்ப்நெயில் உங்கள் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு இந்த வீடியோவை ஓபன் செய்தீர்கள். இவையெல்லாம் ஒரு ஆன்மீக நம்பிக்கையின் பார்வையில் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரத் தொடங்கி இருப்பதற்கான ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னும் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் விரும்பிய ஒருவர் உங்களிடமிருந்து விலகி இருக்கலாம். பணம் பற்றிய கவலை இருக்கலாம். வேலை பற்றிய குழப்பம் இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம். வெளியில் எல்லோரிடமும் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் மட்டும் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்க்க வேண்டாம். இதை ஒரு ரிமைண்டராக பாருங்கள். உங்கள் மனதை மீண்டும் உங்களிடம் திருப்பி வைக்கும் ஒரு சிறிய பயணமாக பாருங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுவது ஒரு புதிய வாழ்க்கை அல்ல, நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்கும் திறன். அதனால் தன்னால் இந்த 1 மணி நேரத்தை உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்கள். போனை சைலண்டில் வையுங்கள். அவசரப்பட வேண்டாம். இந்த வார்த்தைகளை மெதுவாக கேளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆழமாக மூச்சை இழுக்கலாம். மெதுவாக வெளியே விடலாம். இப்போது உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், என்னால் மாற்ற முடியாததை நான் விடுகிறேன். என்னால் உருவாக்கக்கூடிய எதிர்காலத்தை நான் வரவேற்கிறேன். நல்ல மாற்றங்களுக்கு நான் திறந்த மனதுடன் இருக்கிறேன். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் பயத்துடன் பார்க்காமல் ஒரு பாடமாக பார்க்க தொடங்குங்கள். ஏனென்றால் சில கதவுகள் மூடப்படுவது முடிவு அல்ல, சில நேரங்களில் அது வேறு கதவு திறப்பதற்கான தொடக்கம். பிரபஞ்சத்தின் முதல் செய்தி: நிறுத்தி கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் போன், அதன் பிறகு வேலை பொறுப்புகள், பணம், மக்கள், சோஷியல் மீடியா, அடுத்தது என்ன என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதின் குரலை கேட்க ஒரு நிமிடம் கூட எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? மிகப்பெரிய பதில்கள் பல நேரங்களில் அமைதியான நேரத்தில் தான் நமக்கு தோன்றும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடி பல மணி நேரம் யோசித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அமைதியாக இருக்கும்போது திடீரென்று ஒரு ஐடியா தோன்றும். அதுதான் இன்ட்யூஷன். அது எப்போதும் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் உள்ளுணர்வை கேட்கும் பழக்கம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க உதவும். அதனால் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடங்கள் எந்த போனும் இல்லாமல், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அமைதியாக உட்காருங்கள். உங்களிடம் நீங்களே கேளுங்கள், எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன்? என்னை மகிழ்ச்சியாக்குவது என்ன? எதை நான் தேவையில்லாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காமல் இருக்கலாம். பரவாயில்லை, சில பதில்கள் நேரம் எடுத்துதான் வரும். அறிகுறி 1: பழைய விஷயங்களில் ஆர்வம் குறைவது. ஒரு காலத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். சில மனிதர்களுடன் பேசவே விருப்பமில்லாமல் இருக்கலாம். சில பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்று தோன்றலாம். இதை கண்டவுடன் என்னிடம் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா என்று பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் நாம் வளரும்போது நம்முடைய விருப்பங்களும் மாறும். நேற்று உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம். அது தோல்வி அல்ல, அது மாற்றத்தின் ஒரு பகுதி. ஒரு மரம் வளரும்போது அதன் பழைய இலைகள் விழுகின்றன. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில பழைய பழக்கங்கள், எண்ணங்கள், உறவுகள், பயங்கள் விலகலாம். அவற்றை எல்லாம் கட்டாயமாக பிடித்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. சில விஷயங்களை நன்றியுடன் விடுங்கள். சொல்லுங்கள், என் கடந்த காலத்திற்கு நன்றி, அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நன்றி. ஆனால் இப்போது நான் முன்னேற தயாராக இருக்கிறேன். ஒரு புதிய பிசினஸ் தொடங்க வேண்டும். ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வேலைக்கு அப்ளை செய்ய வேண்டும். ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு பழைய கனவை மீண்டும் தொடங்க வேண்டும். அந்த எண்ணம் தொடர்ந்து உங்கள் மனதில் வந்து கொண்டே இருக்கலாம். இதனை பிரபஞ்சம் கட்டாயமாக உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம். அதை எழுதுங்கள். ஒரு நோட்புக் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தோன்றும் ஐடியாஸ் அனைத்தையும் எழுதுங்கள். பிறகு அவற்றில் எது உண்மையில் உங்களுக்கு பொருத்தமானது என்று சிந்தியுங்கள். ஏனென்றால் ஒரு கனவு முதலில் ஒரு எண்ணமாகத்தான் பிறக்கிறது. அந்த எண்ணம் ஆக்ஷனாக மாறும்போதுதான் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. அதனால் இன்று ஒரு சிறிய முடிவை எடுங்கள். பெரிய மாற்றம் வேண்டாம், ஒரு சிறிய ஸ்டெப் மட்டும். ஒரு ஃபோன் கால், ஒரு அப்ளிகேஷன், ஒரு பேஜ் படிப்பது, ஒரு புதிய ஸ்கில் ஆரம்பிப்பது, ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குவது. சிறிய ஸ்டெப்ஸ் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. அறிகுறி 3: எதிர்பாராத வாய்ப்புகள். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரலாம். ஒரு புதிய மனிதரை சந்திக்கலாம். ஒரு புதிய வேலை பற்றிய தகவல் கிடைக்கலாம். ஒரு பழைய நண்பர் தொடர்பு கொள்ளலாம். ஒரு புதிய ஐடியா தோன்றலாம். அந்த வாய்ப்பு வந்தவுடன் அது நிச்சயமாக உங்கள் டெஸ்டினி என்று முடிவு செய்ய வேண்டாம். ஆனால் அதை கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள். உங்களுக்கு பொருத்தமா, பாதுகாப்பானதா,
உங்கள் மதிப்புகளுக்கு ஏற்றதா? உங்கள் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதா என்று சிந்தியுங்கள். வாய்ப்பு வந்தால் அதை பயத்தால் உடனே நிராகரிக்காதீர்கள். அதே நேரத்தில் அவசரப்பட்டு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அமைதியாக சிந்தியுங்கள், பிறகு செயல்படுங்கள். இப்போது இந்த பகுதி உங்களில் சிலருக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். நீங்கள் இழந்த ஒருவரை நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு கனவு. எதுவாக இருந்தாலும் அந்த இழப்பு உண்மையான வலியை கொடுத்திருக்கலாம். நான் ஏன் இதை இழந்தேன் என்று நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இழப்புக்கும் உடனடியாக ஒரு அர்த்தம் கிடைக்காது. சில விஷயங்களை புரிந்து கொள்ள நமக்கு காலம் தேவை. அதனால் உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீர்கள். நீங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் கடந்த காலத்தை உங்கள் எதிர்காலத்தின் தண்டனையாக மாற்றாதீர்கள். நடந்தது உங்கள் வாழ்க்கையின் ஒரு சாப்டர், முழு புத்தகம் அல்ல. அடுத்த சாப்டர் இன்னும் எழுதப்படவில்லை. அதை நீங்கள் எழுதலாம். ஆனால் பணம் பற்றி பேசும்போது பயம், குற்ற உணர்வு, என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்ற எண்ணங்கள் வருகிறது. முதலில் உங்கள் மனநிலையை கவனியுங்கள். பணம் மட்டும் வாழ்க்கையின் முழு அர்த்தம் அல்ல. ஆனால் பணத்தை பற்றிய ஆரோக்கியமான திட்டமிடல் வாழ்க்கையை நிலையானதாக மாற்ற உதவும். உங்கள் வருமானத்தை கவனியுங்கள். செலவுகளை எழுத. உறவுகள் பற்றிய ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் எப்போதும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் ஒரு காலத்திற்கு வருவார்கள். சிலர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். சிலர் நம்மை வளர்ச்சி அடைய செய்வார்கள். சிலர் நம்முடைய எல்லைகளை கற்றுக் கொடுப்பார்கள். அதனால் யாராவது விலகினால் உங்கள் மதிப்பு குறைந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. ஒருவர் உங்களை தேர்வு செய்யவில்லை என்றால் நீங்கள் அன்புக்கு தகுதியற்றவர் என்று அர்த்தமில்லை. உங்கள் மதிப்பு மற்றொருவரின் முடிவால் தீர்மானிக்கப்படாது. உங்களை மதிக்கும் மனிதர்களை மதியுங்கள். உங்களை தொடர்ந்து காயப்படுத்தும் உறவுகளில் தேவையான எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு என்பது உங்களை இழப்பது அல்ல. அன்பு இருக்கட்டும், ஆனால் சுயமரியாதையும் இருக்கட்டும். தனிமை வந்தால் பயப்படாதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பது போல உணரலாம். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். எல்லோரும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் பின்னால் இருக்கிறேன் என்று தோன்றலாம். சோஷியல் மீடியா இந்த உணர்வை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஆனால் மற்றவர்களின் ஹைலைட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். சில பிரச்சனைகள் அப்போது மிகப்பெரியதாக தோன்றியது. ஆனால் இன்று நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். அதுவே உங்கள் ஸ்ட்ரெங்த். நீங்கள் உடைந்திருக்கலாம், ஆனால் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழுதிருக்கலாம், ஆனால் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் முயற்சி செய்யும் மனம் உங்களிடம் இருக்கிறது. அதனால் உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் இன்னும் நிறைய திறன் இருக்கிறது. இனிவரும் நாட்களை பயத்தால் மட்டும் வாழ வேண்டாம். ஒரு சிறிய நம்பிக்கையுடன் வாழுங்கள். ஒரு சிறிய முயற்சியுடன் வாழுங்கள். ஒரு சிறிய ஒழுக்கத்துடன் வாழுங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று காத்திருக்காதீர்கள். இன்று ஒரு சிறிய மாற்றத்தை ஆரம்பியுங்கள். இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது என்னுடன் சேர்ந்து மனதில் சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன். நான் என்னை நம்புகிறேன். என் வாழ்க்கையை நான் மதிக்கிறேன். என் கடந்த காலத்தை நான் மன்னிக்கிறேன். என்னை காயப்படுத்திய விஷயங்களை மெதுவாக விடுகிறேன். புதிய வாய்ப்புகளுக்கு என் மனதை திறக்கிறேன். நல்ல மாற்றங்களை நான் வரவேற்கிறேன். என் உழைப்புக்கு மதிப்பு உண்டு. என் கனவுகளுக்கு மதிப்பு உண்டு. நான் தினமும் சிறிது சிறிதாக முன்னேறுகிறேன். எனக்கு தேவையான முடிவுகளை அமைதியாக எடுக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை வரவேற்கிறேன். என்னை மதிக்காத இடங்களிலிருந்து விலக கற்றுக்கொள்கிறேன். என் மன அமைதியை நான் பாதுகாக்கிறேன். என் எதிர்காலத்தை பற்றி நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். நான் என்னை ஒப்பிடுவதை நிறுத்துகிறேன். என் பயணத்தை நான் மதிக்கிறேன். நான் புதிய தொடக்கங்களுக்கு தயாராக இருக்கிறேன். ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்குள் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை வரவேற்கிறேன். என்னை மதிக்காத இடங்களிலிருந்து விலக கற்றுக்கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கான பதில் ஒரு மேஜிக் ப்ரெடிக்ஷனாக இருக்க வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி இருந்தால் அதுவே போதும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் டிசிஷன்ஸ்ல இருக்கிறது, உங்கள் ஹேபிட்ஸ்ல இருக்கிறது, உங்கள் முயற்சியில் இருக்கிறது, உங்கள் மனநிலையில் இருக்கிறது. பிரபஞ்சத்தை நம்புகிறீர்கள் என்றால் நம்புங்கள். ஆனால் உங்கள் முயற்சியையும் நம்புங்கள். நம்பிக்கை இருக்கட்டும், அதோட ஆக்ஷன் இருக்கட்டும், கனவு இருக்கட்டும், அதோட டிசிப்ளின் இருக்கட்டும், அஃபர்மேஷன் இருக்கட்டும், அதோட முயற்சியும் இருக்கட்டும். அஃபர்மேஷன் இருக்கட்டும், அதோட முயற்சியும் இருக்கிறது. அந்த 1 மணி நேரத்தை என்னுடன் செலவழித்ததற்கு மனதார நன்றி. இந்த வீடியோவில் ஒரு வார்த்தையாவது, ஒரு எண்ணமாவது உங்கள் மனதில் பதிந்திருந்தால் அதை கமெண்டில் எழுதுங்கள். நான் புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை தேடும் ஒருவருக்கு இந்த வீடியோ தேவைப்படலாம். அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும்
இப்படிப்பட்ட யூனிவர்ஸ் மெசேஜஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, அஃபர்மேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்யுங்கள். முடிவாக ஒரு விஷயம் மட்டும், இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது உங்கள் முழு எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் நாளை எந்த திசையில் செல்ல முடிவு செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் மனதில் அமைதி இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நீங்கள் நினைப்பதை விட உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அதை தேடுங்கள், அதை உருவாக்குங்கள், அதை நம்பிக்கையுடன் வரவேற்குங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும்.